தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சாயாவனேஸ்வராய நமக. இது 2000 ஆண்டுகளுக்கு மிக பழமையான சேத்திரம். கோச்சங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட மாடக்கோயிலில் இது ஒன்று. காசுக்கணியானது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸ்வேதாரண்யம், பஞ்சநதம், கௌரி, மாயூரம், மத்தியார்ஜிந்த, சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம், காட்சி சேர்ந்த சமான சட்டம் புராணத்தில் சொல்லியிருக்கு. இந்த 6 ஊரும் காசுக்கணியான கோயில். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு? மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு? மேன்மை சொல்ல மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. மேன்மை சொல்ல மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அன்னை உமை பூரிப்பில் அழகொளிரும் பிள்ளை அரவமணி கலைஞனுக்கு அறிவுரைத்த கிள்ளை. அன்னை உமை பூரிப்பில் அழகொளிரும் பிள்ளை அரவமணி கலைஞனுக்கு அறிவுரைத்த கிள்ளை. என்னாலும் கணபதியில் இதயங்கவர் முல்லை. என்னாலும் கணபதியில் இதயங்கவர் முல்லை. எளிய குணம் உடையவர்க்கே அவன் துணைதான் எல்லை. எளிய குணம் உடையவர்க்கே அவன் துணைதான் எல்லை. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு? மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு? மேன்மை சொல்ல மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. மேன்மை சொல்ல மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அன்னை உமை பூரி
சிரிப்பில் அழகொளிரும் பிள்ளை அரவமணி கலைஞனுக்கு அறிவுரைத்த கிள்ளை அன்னை உமை பூரிப்பில் அழகொளிரும் பிள்ளை அரவமணி கலைஞனுக்கு அறிவுரைத்த கிள்ளை என்னாலும் கணபதியில் இதயங்கவர் முல்லை என்னாலும் கணபதியில் இதயங்கவர் முல்லை எளிய குணம் உடையவர்க்கே அவன் துணைதான் எல்லை எளிய குணம் உடையவர்க்கே அவன் துணைதான் எல்லை தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம் தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம் தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் இது ஒரு ஜீவன் முக்தி பெற்ற சேத்திரம். காசு விட கொஞ்சம் வீச கூட பலன்ல. எப்படி கேட்டிங்கன்னா 63 நாயன்மார்களில் ஏற்பகை நாயனார் என்ற ஒருவர் இந்த ஊரிலேயே பிறந்து இந்த ஊரிலேயே முக்தி பெற்றிருக்கிறார். அவர் எப்படி கேட்டிங்கன்னா நல்ல சிவபக்தர், நல்ல தனவந்தர். எப்படி இப்படி ஒரு பக்தன் இருக்கானா உலகத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் தூர்த்த பிராமண வேஷத்துக்கு வந்தாராம். வந்து பிட்சைக்காக வந்திருக்கார். பிட்சைக்காக வந்தவர்கள் நமஸ்காரம் பண்ணி பிட்சைக்கு வாங்க என்று அழைத்தவுடன், இல்லைப்பா உன் சாப்பாடு பணம் காசுக்கான வரல, நான் கேட்கும் பொருள் உன்னால் தர முடியுமான்னு கேட்டாராம். என்னுடைய பொருள் அத்தனையும் அடியாருக்கு சொந்தம், எதை கேட்டாலும் தரேன்னாராம். நன்னா ஊர்த்திக்கு பண்ணிப்பா, எது வேணாலும் கேட்டுருவோம் அப்படின்னாராம். எல்லாமே எது வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். திரும்பவும் சரிப்பா உன்னுடைய மனைவி எனக்கு பணிபடி செய்ய வேண்டும், என்னுடைய அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அனுப்பி வைக்கிறேன் உடனே சரின்னு சொல்லிட்டார் அவர். திரும்ப அவர் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணாராம். கேட்டவருக்கு சந்தேகம் வந்துட்டு, என்னப்பா அப்படின்னாராம். இருக்கிற பொருள் கேட்டீங்க, இல்லாத பொருள்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும், என்னுடைய விரதத்துக்கு பங்கமாக போயிடும், அதனால் ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு அடியார் வந்திருக்கார், பிச்சைக்காக கூப்பிட்டேன், ஒன்று வேண்டாம் உன்னை கேட்டால் தரேன்னு சொல்லிட்டேன். நான் எப்போ போனாலும் தான் போகும். அந்த காலத்தில் பதிவிரதா தர்மம் என்னன்னு கேட்டால் பக்தார் சொல் தட்டா பற்றி தான், கணவன் சொல்லுக்கு அடுத்த சொல்லே கிடையாது. அப்படிப்பட்ட காலம். ஐஷ்ணு இந்த ஐஷ்ணவம் இல்லைப்பா உன் எல்லா தாண்டவர்களையும் கொண்டு விடுண்டாராம். ஏன் ஒருடைய மனைவியே ஒரு சன்னியாசி கூட்டு போக முடியுமா? போக முடியாது. அதனால் அவர் பாதுகாப்பாக ஊர் தாண்டவர்களையும் அவன் கூப்பிட்டாராம். இந்த பேச்சுக்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் சுற்றத்தார்கள் தெரிஞ்சு போச்சு. இயற்கைக்கார் தன் மனைவியை தானமாக கொடுத்து தான் வாங்க எல்லாரும் அப்படியே ஊர் சுற்றத்தார்கள் வந்துட்டாங்க. வந்து வழிபடிச்சிட்டாங்க. நீ சாப்பாடு போடு, பணம் காசு கொடுப்பா, மனைவி கொடுத்தா நம்ம கொடுத்த காசுங்க, அதேமாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்திமதிகளாக சொல்லி பார்த்தாங்களாம். என்னுடைய பொருள் என்னுடைய விருதங்கள் எனக்காக வந்து நான் கொடுக்குறேன், அது யாருக்கும் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாராம். இல்லை நாங்கள் விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சண்டை கொண்டாராம். உடனே இவர் வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய வால் எடுத்து வந்து எல்லோரும் சிரச்சயம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மாட்டின போம் ஓண்ட போம் இது மாதிரிலாம் மடிந்து விட்டார்கள். எல்லாத்தையும் சிரச்சை செஞ்சுட்டார். இதெல்லாம் முடிஞ்சு இப்படியே போயிட்டே இருக்கும்போது, சரிப்பா உன்னோட எல்லையை வந்துடுத்து நீ போ அப்படின்னு இவர் போய் சொல்லிவிட்டு
அந்த அம்மையாரும் அந்த சன்னியாசியும் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் திரும்பி பார்க்காம வந்துருந்தாராம். திரும்பி பார்த்தால் என்ன அர்த்தம்? பற்று பாசம் இருக்கிறதா அர்த்தம். அதனால் திரும்பி பார்க்காம வந்துட்டு இருக்கும்போது ஒரு அசரீவர் தான். ஏற்பகை முனிவாய் ஓலம், மீண்டும் நீ வருவாய் ஓலம், ஆயுர்விழா அன்பனை ஓலம், செயற்கரிய செய்த தீரனை ஓலம். ஓலம்னா வாங்கன்னு அர்த்தம், கூப்பிட்றாரு. சரி, இந்தி யாரோ வந்து வரவேற்காக சுற்றி ஓட்டமனையே ஓடுறாராம். அங்கே போய் பார்த்தா தன் மனைவி மட்டும் தான் இருக்கா, அதை காணுமா. ஏமா போலையா, போன வழி தெரிஞ்சானே பார்த்து இவர் வர சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். இவருக்கு ஞானம் வந்துடுது, ஏற்பையாக இருக்குது. ஆகா, வந்து சிவருமான் தான் உனக்கு காட்சி கொடுத்தாரு, எனக்கு கிடைக்கல, சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு திரும்பும் போதே இறைவன் என்னுடைய வந்து சேர்ந்துடு அப்படின்னு மோட்சம் கொடுத்தார் அவருக்கு. அந்த காட்சி தான் இங்கே ஆத்தாக வரையப்பட்டிருக்கிறது. சரணமென்று மனம் ஒருகே ஒரு முறை சொன்னாலே போதும். பல கோடி இன்பங்கள் தன்னாலே சேரும், பல கோடி இன்பங்கள் தன்னாலே சேரும், ஒரு முறை சொன்னாலே போதும். காட்சிகளில் கருணையை பொழிவான், எண்ணுகின்ற எண்ணம் எல்லாம் இன்பங்கள் இசைப்பான். எண்ணுகின்ற எண்ணம் எல்லாம் இன்பங்கள் இசைப்பான், ஏற்றமிக வாழ்வு தந்து போற்றிட ரசிப்பான், ஏற்றமிக வாழ்வு தந்து போற்றிட ரசிப்பான், ஒரு முறை சொன்னாலே போதும். அன்னையின் அன்பு முகம், கந்தனின் ஆறுமுகம், அன்னையின் அன்பு முகம், கந்தனின் ஆறுமுகம், தந்தையின் அறிவு மொழி, கந்தனின் பக்தி வழி, தந்தையின் அறிவு மொழி, கந்தனின் பக்தி வழி, சாந்தமே உருவம் அந்த ஞான குரு. சாந்தமே உருவம் அந்த ஞான குரு, சீந்த மங்களம் வாழும் ஞான குரு, சீந்த மங்களம் வாழும் ஞான குரு. ஆதியும் அந்தமும் சேர்ந்து ஜொலித்திடும் தீப ஒளி திருமுருகனே, நீதியும் தர்மமும் நின்று நிலைத்திட வேதம் உரைத்தவன் முருகனே. ஆதியும் அந்தமும் சேர்ந்து ஜொலித்திடும் தீப ஒளி திருமுருகனே, நீதியும் தர்மமும் நின்று நிலைத்திட வேதம் உரைத்தவன் முருகனே. அகிலம
திருமுருகா மால் மருகா வேல் முருகா மால் மருகா திருமுருகா எங்கள் திருமுருகா திருமுருகா எங்கள் திருமுருகா திருமுருகா எங்கள் திருமுருகா அருள் முருகா ஒரு முறை சொன்னாலே போதும் அன்னையின் அன்பு மோகம் கந்தனின் ஆறுமுகம் அன்னையின் அன்பு மோகம் கந்தனின் ஆறுமுகம் தந்தையின் அறிவு மொழி கந்தனின் பக்தி வழி தந்தையின் அறிவு மொழி கந்தனின் பக்தி வழி சாந்தமே உருவம் அந்த ஞான குரு சாந்தமே உருவமந்த ஞானகுரு சேந்தமங்கலம் வாழும் ஞானகுரு சேந்தமங்கலம் வாழும் ஞானகுரு ஆதியும் அந்தமும் சேர்ந்து ஜொலித்திடும் தீப ஒளி திருமுருகனே நீதியும் தர்மமும் நின்று நிலைத்திட வேதம் உரைத்தவன் முருகனே ஆதியும் அந்தமும் சேர்ந்து ஜொலித்திடும் தீப ஒளி திருமுருகனே நீதியும் தர்மமும் நின்று நிலைத்திட வேதம் உரைத்தவன் முருகனே அகிலம் அனைத்திலும் ஆனந்த அமைதி அளிப்பவன் திருமால் மருகனே உயிரினில் உணர்வாய் உணர்வினில் திருவாய் உறைபவன் உமை அவள் குமரனே வேல் முருகா மால் மருகா வேல் முருகா மால் மருகா திருமுருகா எங்கள் திருமுருகா திருமுருகா எங்கள் திருமுருகா திருமுருகா எங்கள் திருமுருகா அருள் முருகா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் அந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே
திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சென்னையிலும் கந்த கோட்டம் உண்டு, சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சென்னையிலும் கந்த கோட்டம் உண்டு, சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு போல் தஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்பு போல் தஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் அந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் அந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுது சோலையில் முதிர்ந்த பழம், பழமுது சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சென்னையிலும் கந்த கோட்டம் உண்டு, சிங்கார மயிலாட
ஏற்ற மாதிரி கிழக்கு வாசல் நோக்கி உள்ளே வந்தால் கம்பத்தடி விநாயகர், இடது பக்கம் திரும்பினால் சூரியன், இந்திரன், ஏற்பனான மூலஸ்தானம். அப்படியே பிரகாரமாக வந்தால் விநாயகர், மூவர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், பைரவர், நவகிரகம். இப்படியே நந்தி சுற்றி மேலே வந்தோம்னால் மாடு கோயில்னால் உயரமாக இருக்கும். ஒரு 10 படி ஏறி வர வேண்டும். நேராக வந்தோம்னால் தெற்கு வாசப்படி வழியாக தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். வந்தால் கிழக்கு பார்த்து சிவன் இருக்கிறார். சிவனை சுற்றி கோஷ்ட தெய்வங்கள்லாம் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்க்கை எல்லாமே இருக்கிறார்கள். இப்படியே திரும்பி உள்பிரகாரம் சுற்றி வெளியில் வந்தால் முருகனை பார்க்க வாளறுவரை மதிபோல் பிரகாசித்து கொண்டிருக்கிறார் முருகன். திருச்செந்தூரில் இருக்க வேண்டிய முருகன் நம்ம கோயிலில் இருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவரை பார்த்து விட்டு அவ்வையரை பார்த்து சென்றால் அவ்வளவு புண்ணியம். என்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. சக்தி உமை பாலனே முருகா, சக்தி உமை பாலனே முருகா. மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. பரம்பொருளுக்கு குருவா
பிறகு இந்த முருகன் வந்து கடல்லேருந்து கிடைச்சதாக ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாக கிடைச்சதாக ஒரு செவி வழி செய்தி. இந்த பாவனைகள்லாம் பார்த்து ஸ்டைல்லாம் பார்த்து எங்கள் தாத்தா காலத்தில் இந்த வில்லம்பெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. வரவங்களாம் ராமனுக்கு இருந்தாங்க. அப்பா காலத்தில் இந்த மயில் செஞ்சு வச்சுருக்காங்க. கையில் இருக்கும் சக்தி வேலுக்கு செவ்வாய்க்கிழமை வெண்ணை சாத்தி அர்ச்சனை பண்ணால் திருமணை தடையில் நீங்கும், குழந்தை பாக்கியர்களாக குழந்தை பாக்கியம் பிரார்த்தனை வெல்லும். நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த சாமியை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அடுக்கிற மூர்த்தியாக இருக்கார், போர்க்கோளத்தோடு இருக்கார், சூரசம்ஹார மூர்த்தி. அதனால் இவர் தரிசனம் பண்ணாலே நம்மளுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள்.